ஊரில் ஃப்ரீயாக கிடைக்கிற பழத்தை சில இடத்துல நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அது என்ன பழம், எதுக்கு யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பழத்து பேர் தாங்க சப்பாத்தி களி. இது ரோட்டு ஓரத்துலேயும் காடு ஓரத்துலேயும் மலை இருக்க ஏரியாவிலையும் தாங்க இது பரவலாக இருக்கும். அந்த கத்தாழை முளைச்சிருக்க இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்கங்க. அது ஃபுல்லாக முள்ளால் நிறைஞ்சிருக்கும். இந்த பழத்தை வச்சு இயற்கை நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருதுங்க. என்னன்னா, சில மதிப்புமிக்க பொருள் அது வெளியே பார்க்கறதுக்கு அழகாக தெரியாது. அந்த மாதிரி தாங்க இந்த சப்பாத்தி களி பழமும். இந்த பழத்தை நாம் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் பொரித்து சாப்பிடலாம். இது உள்ளே பார்க்கறதுக்கு சிவப்பு இல்லை ஊதா கலர் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இந்த பழத்தை சுற்றியும் வெறும் முள்ளால் நிறைஞ்சிருக்கும். அதை பாறையால் தேய்ச்சி எடுத்தாதான் நம்மளால் ஃபஸ்ட்டு கையிலேயே பிடிக்க முடியும். இந்த பழத்தை நம்ம அறுத்து சுற்றி எடுத்தோம்னா அதுக்குள்ளே ஒரு நட்சத்திர முள் இருக்கும். அதாவது தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை அப்படியே சாப்பிட்டோம்னா நம்ம தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்கணுங்கிறனால தான் அது பேர் தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மேலே இருக்க தோலை சுற்றி நாம் எடுத்துட்டு நாம் அப்படியே சாப்பிடலாம். இது புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி ஒரு வகையான சுவையாக இருக்கும். இந்த பழத்தை நம்ம ஊரில் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிற பழக்கம் இன்னமும் நம்ம ஊரில் இருக்குது. அந்த காலத்தில் ஆடு மேய்க்கும் போது இந்த பழத்தை தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போது நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வந்துருச்சு, மங்குஸ்தான் வந்துருச்சு, ரம்பூட்டான் வந்துருச்சுன்னு அந்த பழத்து மேலே இருக்க மோகத்தினால நம்ம உள்நாட்டு பழத்தை மறந்துட்டோம். அதனால் சைனாக்காரன் இதை காடு ஃபுல்லாக விளைய வச்சு எக்ஸ்போர்ட்லேருந்து பல வகையான தொழிற்சாலையை ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம ஊரில் இது இன்னமும் ஒரு காட்டு முள்ளு செடி மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்பாத்தி களி பழத்தில் விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் இருக்குது, நீர் சத்து இருக்குது. இதை சில இடத்துல வெய்ய காலத்துலேயும் சாப்பிடுவாங்க. இந்த பழத்தை நீங்கள் எங்கேயும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க புலவன் மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.